புழுவும் அடிச்சுன்னு கிடக்குது. அதை விற்றுன்னுக்குறீங்க நீங்கள் உட்காந்துங்கல்ல. பையா ஏய் எங்கடாக்குற? ஏய் எங்க போயிட்டா? இந்த மாதிரி ஒழிஞ்சுன்னு நான் போன் பண்ணி போலீஸை வர வச்சிருவேன். டேய் ஏந்திராங்க. கம்ப்ளைண்ட் பண்றோம் நானு. பிரபல ஸ்வீட் கடையில் தின்பண்டங்கள் மீது கரப்பான் பூச்சிகள் கபடி விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாம்பரத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள லோயி என்கிற இனிப்பகத்தில் இனிப்பு மிக்சர் வாங்கி சாப்பிட்ட போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக புகார் கூறியிருக்கிறார். என்னுடைய பேர் பாபு. நான் கிழக்கு தாம்பரத்தில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் ரெகுலராக இந்த லோயின்ற ஸ்வீட் கடையில் தான் ஸ்நாக்ஸ் வாங்குறது சாப்பிட்றது இதை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஏதோ சாப்பிட வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த பாதுஷாவை ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி கிருன்னு வந்துருச்சு. சரி என்னன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ் கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே எக்ஸ்பிரி ஆன டேட்டான பொருள் தான் வச்சுருக்காங்க. மொத்தமும் ஃபுல்லாக அதில் கரப்பாம்பூச்சி பாசிங்க செத்து குழன்னு மிதங்குது. அதை கேட்டால் சரியான பதில் கிடையாது. அவன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒழிச்சு வச்சுட்டு எல்லாருமே ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அதுக்கு சரியான பதில் கிடையாது. என்னென்னா ஒரு மெயினான ரோடு இது பாரத மாதா தெருன்றது ஒரு ஜங்ஷன் தாம்பரத்துக்கு. இங்கே என்னென்னா மலிவான கடையில் வாங்காமல் ஒரு பிராண்டடான கடை லோயின்றது. சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஆள்லாம் வராங்க. சரி நம்மளை விடுங்க, சின்ன பசங்க வாங்கி போய் கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்தாகிற நிலைமையில் அந்த பொருளை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே பாருங்கள், சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து எனக்கு ஒரே வாமிட்டு தான் மயக்கமாகிடுச்சு. முடியாமல் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி மாத்திரை போட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செய்து தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இது மாதிரி இதுக்கெல்லாம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் சோதனை பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறாங்களா சரியாக நினைக்கிறீங்களா சார்? பண்ணுறாங்களா என்னன்றது சரியாக தெரியல சார். ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக ஒரு சில கடைங்களை பண்ணுறாங்க, அது ரெகுலராக பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி நான்வெஜ் கடை இந்த ரோட்டு ஓரத்தில் அந்த ஏதோ புதுசாக நம்ம இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுறதான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய பிராண்டான கடைங்களை விட்டுறதான் வழக்கமே. தயவு செய்து ரோட்டு கடைகளை கூட விட்டுட்டு இந்த மாதிரி அங்கீகாரம் உள்ள கடைகளில் சோதனை போடுங்க. எவ்வளோ பேர் மாட்டுவாங்கன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். பிராண்டுன்னு சொல்லிட்டு சும்மா வெளியே வச்சுக்கிட்டு ஏமாற்றி ஃப்ராட்தனம் பண்ணுறது தான் இந்த பெரிய நிறுவனத்தோடைய இதுவே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ நம்ம ரோட்டுகள் 4 கடையில் ஏதோ வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். பெரிய இடத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹை கிளாஸ் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக தான் வருவாங்களே. இவனுங்களே இப்படி பண்ணாங்கன்னா எப்படி நம்பி நம்ம ஒரு பொருள் வாங்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது குறித்து கடையில் கேட்கும்போது அவங்க என்ன சரியான ரெஸ்பான்ஸ் அடிச்சாங்க? என்ன சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. இது மேனேஜரும் கிடையாதுன்றாங்க, இது எங்களுடைய பிரான்ச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே கையெடுத்து கும்பிட்டு ஒழிஞ்சிட்டானுங்க. வரவே இல்லை. நான் கூப்பிட்றேன் எவ்வளோ நேரம். பில் போட வந்தவன் அந்த பூச்சியெல்லாம் காமிச்ச உடனே குனிஞ்சு ஓடிட்டவன் 2வது வரவே கிடையாது. கேட்டால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு கையெடுத்து கும்பிட்றான். அப்போ எப்படி இவ்வளோ பெரிய மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய கடை யார் மூலியமாக நடக்குது? யார் நடத்துகிறா இதை கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.